Hello everyone, welcome to Data with Udaya. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. அது மட்டும் இல்லாமல் எக்ஸலில் சம் ஃபங்க்ஷனை 3 மெத்தடாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸலில் நீங்கள் எந்த விதமான ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ன்றது கம்பல்சரி இருக்கணும். ஸோ எக்ஸல் நீங்கள் எந்த ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணுறாலும் ஈக்குவல் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஈக்குவல் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த ஃபார்முலா ரன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நீங்கள் 78 + 35 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது ப்ளஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஆகாது. இதுவே இந்த ஃபார்முலாவுக்கு முன்னாடி ஈக்குவல்ன்றதை நீங்கள் போட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்களேன் உங்களுக்கு என்ன ஆகும், வேல்யூஸ் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ எந்த விதமான பேசிக் ஃபார்முலா இல்லை அட்வான்ஸ் ஃபார்முலா எதுவாக இருந்தாலும் பிகினிங்கில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராடக்ட் பென்சில்ன்ற ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஒரு பென்னோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். ஸோ டோட்டலாக 10 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். அப்போனா எவ்வளோ டோட்டல் ஆகுது, அந்த டோட்டல்ன்றதை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ பேசிக்கான ஃபார்முலா மல்டிபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா எந்த விதமான ஃபார்முலா நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஈக்குவல் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி இன்ட்டு செல். இதில் உங்கள் டவுட் வரலாம், நீங்கள் குவான்டிட்டின்னு சொல்லும்போது குவான்டிட்டி உள்ள அந்த 10 × 15 தான் சார் போடுறோம், நீங்கள் எதுக்கு அந்த செல்லை செலக்ட் பண்ணிங்கன்னு ஒரு டவுட் வரலாம். எதுக்கு நான் செல்லுன்றதை செலக்ட் பண்ணேன்னா, இப்போ நாங்கள் ஈக்குவல் கொடுத்து அந்த குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் செல்லை செலக்ட் பண்ணி நான் ஃபார்முலா போட்டதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துச்சா, ஃப்யூச்சரில் அவங்க இல்லை 10 குவான்டிட்டி வாங்கலை, அவங்க 5 குவான்டிட்டி தான் வாங்கியிருக்காங்கன்னா நான் இங்கே 5ன்னு மாற்றினேன்னா ஃபார்முலா போடுற இடத்துல எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபார்முலாவில் டைரெக்டாக வேல்யூவும் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் செல்லை செலக்ட் பண்ணி கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். செல்லில் செலக்ட் பண்ணி டைப் படிக்கும்போது ப்ளஸ் ஆப்ஷன் நம்ம செல்லில் வேல்யூஸை மாற்ற ஃபார்முலாலையும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு தடவை ஃபார்முலா போட்டாலே போதும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த செல்லோட எஜ்ஜில் கர்சரை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ செல்லோட எஜ்ஜில் வைக்கும்போது ஒரு டார்க் ப்ளஸ் வருது பார்த்தீங்களா, இது செல்லை ட்ராக் பண்ணுறதுக்கான சிம்பிள். ஸோ செல்லோட எஜ்ஜில் கர்சர் வச்சு டார்க் ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் அப்படி என்ன பண்ணுறீங்க, ட்ராக் பண்ணுறீங்க. ஸோ ட்ராக் பண்ணதுக்கப்புறமா இங்கே என்ன பண்ணணும், டோட்டல்ன்றதை பண்ணணும். ஸோ ஓவராலாக எனக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அந்த டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிக்கும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம் ஃபங்க்ஷன். ஸோ சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா சம்மை மேனுவலாக யூஸ் பண்ணி கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் டோட்டல் பண்ண வேண்டிய இந்த சேல்ஸ் அமௌண்ட்டில் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு பார்க்க நினைக்கிற பட்சத்தில் ஈக்குவல் சம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு மேனுவலாக யூஸ் பண்ணுறது ஈக்குவல் சம். நீங்கள் இந்தமாரி ஃபார்முலா டைப் படிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்முலா செலெக்ஷன் ஆச்சுன்னா கீபோர்டில் டேப் கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேப் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியே வந்துடும். ஸோ ஈக்குவல் சம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எந்த ரேஞ்சிலேருந்து நான் டோட்டல் பண்ணணும், அது ரோவாக இருக்கலாம் அண்ட் காலமாக இருக்கலாம். ஸோ ரேஞ்சை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா டோட்டல் பண்ணி எனக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் டோட்டல் பண்ணுறதுக்கு ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட், நீங்கள் டோட்டல் பண்ண வேண்டிய ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க, என்டர். இது ஃபஸ்ட்டு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்ன கான்செப்ட்னா, நீங்கள் டோட்டல் பண்ண வேண்டிய செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபில் ஆட்டோ சம்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ ஹோம் டேபில் நீங்கள் ஆட்டோ சம்னு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ணி கொடுக்குன்னா டோட்டல் பண்ணி கொடுக்கும். ஸோ செகண்ட் மெத்தட் ஈஸி தான். ஹோம் டேபில் ஆட்டோ சம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் பண்ணி கொடுத்துரும். தேர்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ. ஸோ இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் அவங்க ஒர்க்கை குயிக்காக முடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் டோட்டல் பண்ண நினைக்கிற பட்சத்தில் ஈஸியாக ஒரு சிங்கிள் கிளிக்கில் பண்ணணும்னா ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல். ஸோ கீபோர்டில் ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல் கொடுத்தா போதும், எனக்கு டோட்டல் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். இன்னும் எக்ஸல் பேசிக் கற்றுக்கணும்னு நினைக்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.